ஏஆர்எம் படம் சென்சார் யூஏ கொடுத்துருக்காங்க. ரன் டைம் 2 hours 23 minutes. நாளை இந்த படம் தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. இந்த படத்தை ஜிதின் லால் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. திபு நினன் தாமஸ் மியூசிக் பண்ணியிருக்காங்க. தொவினா தாமஸ், கிருத்தி செட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ், சுரபி லக்ஷ்மி, பசில் ஜோசப் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. மணிகண்டன் கேரக்டர் நேம் பூச்சி, சுனில் கேரக்டர் நேம் குடிகுமார். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறது விக்ரம் ராஜேஸ்வர் மற்றும் அருண் கேஷவ். டி இமான் மியூசிக் பண்ணுறாரு. வைபவ், அதுல்யா, ஆனந்த்ராஜ், சுனில் ரெட்டி, ஜான் விஜய், ரெடின் கிங்ஸ்லி, நான் கடவுள் ராஜேந்திரன் நடிக்கிறாங்க. அந்த படத்தில் சீக்கிரமாகவே இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ரிலீஸ் டேட் அறிவிப்பு. தளபதி விஜய் பையன் ஜேசன் சஞ்சய் டைரக்ஷனில் சந்தீப் கிஷான் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறாங்க. சீக்கிரமாகவே இதற்கான அறிவிப்பை எதிர்பார்க்கலாம். கடைசி உலக போர் ஓவர்சீஸ் தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை டென்ட் கோட்டா சிம்பா ப்ரொடக்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 20 தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. நண்பன் ஒருவன் வந்த பிறகு செப்டம்பர் 13 தமிழ் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆக போகிறது. கீர்த்தி சுரேஷ் உடைய ரகு தாத்தா ஜி5 ஓடிடியில் செப்டம்பர் 13 ஸ்ட்ரீமிங் ஆக போகிறதாக அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. வேட்டையின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான மனசிலாயோ சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த லிரிக் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்கும்போது ஓகேவா இருந்தது. இந்த படம் அக்டோபர் 10 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் கன்னடத்தில் ரிலீஸ் ஆக போகிறது. அனிருத் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சூப்பர் சுப்பு, விஷ்ணு யாடவன் லிரிக்ஸ், மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன், அனிருத், தீப்தி சுரேஷ் பாடியிருக்காங்க. நந்தன் சேட்டலைட் ரைட்ஸை விஜய் டெலிவிஷன் வாங்கியிருக்காங்க. செப்டம்பர் 20 இந்த படம் தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. மலையாளம் படமான தலவன் ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கு சோனி லீவில். பிரதர்லேருந்து ஜெயம் ரவி பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஆடியோ மற்றும் டீசர் லான்ச்சு செப்டம்பர் 21 கிராண்டாக நடக்க போகிறதாக அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன் மற்றும் பலர் நடிக்கிறாங்க. எம் ராஜேஷ் டைரக்ஷன் பண்ணுறாரு. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் பண்ணுறாரு. தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் தேட்டர்ஸில். தளபதியுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸில் தளபதி செம்ம மாசாக இருக்கார். கோட்டு படத்தை டைரக்டர்ஸ் கட்டு 3 hours 40 minutes. அர்ச்சனா கல்பாத்தி டெஃபினெட்லி ரிலீஸ் இந்த வருஷன் ஓடிடியில் அப்படின்னு வெங்கட் பிரபு ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிறதா 3 hours 40 minutes கோட்டு படம். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 3 days டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன்ஸை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 80.5 கோடி வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கு ஸ்டேட்ஸில் 8.30 கோடி, கர்நாடகாவில் 17.80 கோடி, கேரளாவில் 9.5 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 9.10 கோடி, ஓவர்சீஸில் 99.65 கோடி. 3 நாட்களுக்கான டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 223.95 கோடி, 109.80 கோடி ஷேர் கொடுத்துருக்கு. தளபதி 200 கோடி வேர்ல்டு வைடாக கலெக்ஷன் பண்ண படங்களை பற்றி பார்த்தோம்னா தளபதியுடைய மெர்சல் படம், சர்க்கார் படம், பிகில் படம், மாஸ்டர் படம், பீஸ்ட் படம், வாரிசு படம், லியோ படம், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம். இந்த படங்கள் எல்லாம் 200 கோடிக்கு மேலே வசூலாயிருக்கு. இப்போ கோட்டு படம் பெரிய பிளாக் பஸ்டராக போயிட்டு இருக்கு தேட்டர்ஸில். இப்போ தமிழ் ஆதியுடைய கடைசி உலக போர் ட்ரெய்லர் இன்று 5 PM வெளியாகிறதாக நேற்று அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஒரு புதிய ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செப்டம்பர் 20 இந்த படம் தேட்டர்ஸில் வெளியாகும். ஜீனியிலிருந்து ஜெயம் ரவி பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அர்ஜுனன் ஜேஆர் டைரக்ஷன் பண்ணுறாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணுறாரு. ஜெயம் ரவி, கல்யாணி பிரியதர்ஷன், வமிகா கபி, கிருத்தி செட்டி, தேவயானி, அஜித் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. தேவாரா பார்ட் 1 தமிழ் ட்ரெய்லரு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ட்ரெய்லருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜூனியர் என்டிஆர் இந்த படத்தில் நடிக்கிறாரு. செப்டம்பர் 25 இந்த படம் தேட்டர்ஸில் வெளியாகும். லப்பர் பந்திலிருந்து டம்மா கோலி லிரிக் வீடியோ சாங்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோ சாங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சீன் ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்காங்க. கானா சேட்டு பாடியிருக்காங்க. மோகன் ராஜன் லிரிக்ஸு, ஹரிஸ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. செப்டம்பர் 20 இந்த படம் தேட்டர்ஸில் வெளியாகும். தளபதியுடைய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமில் தளபதியுடைய லுக் இருக்கிற ரீசெண்ட் ஸ்டில்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. செம்ம கியூட்டாக இருக்காரு. இந்த ஸ்டில்ஸில் விமலுடைய சார் படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறது ரோமியோ பிக்சர்ஸ். போஸ் வெங்கட் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க. விமல், சாயா, தேவிகானன், சைராஜ், சரவணன், ராமா, ஜெயபாலன் நடிக்கிறாங்க. சித்துக்குமார் மியூசிக் பண்ணுறாரு. ரமேஷ் அரவிந்த், ஸ்ரீவாத்சாவுடைய டாஜி நியூ போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. பர்த்டே ஸ்பெஷலாக பைஜு மேனனுடைய காதல் நுவாரே செப்டம்பர் 20 தேட்டர்ஸில் வெளியாக போகிறதாக அபிஷியலாக நியூ போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. கன்னட படமான ஃபயர்ஃப்ளை டீசர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டீசருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பேட் பாய்ஸ் என்டர் இந்தியா, அதாவது எக்ஸ்பர்ட் கேரளா ரிலீஸ். பெங்களூரு குமார் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. செப்டம்பர் 13 இந்த படம் தேட்டர்ஸில் வெளியாகும். சூர்யா 44க்கு பிறகு ஜெயம் ரவி வச்சு கார்த்திக் சுப்பராஜ் டைரக்ஷன் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. கார்த்திக் சுப்பராஜ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்களாம். காதலிக்க நேரமில்லையிலிருந்து ஜெயம் ரவி பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அந்த படத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத ஜெயம் ரவி பர்த்டே ஸ்பெஷலாக இந்த படத்தில் இருந்து இந்த சீன் வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் வைத்யாவுடன் தளபதி இருக்கிற ஸ்டில்லு ரிலீஸ் ஆயிருக்கு. கோட்டு செட்டில் எடுக்கப்பட்ட ஸ்டில்லு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்டில்ல தளபதி செம்ம கியூட்டாக இருக்காரு. சிவகார்த்தியனை வச்சு வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நடிக்க போகிற படத்தை பற்றி சொல்லியிருக்காரு. என்னுடைய நெக்ஸ்ட் படம் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மாநாடு போல் புதுசாக இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. இந்த காம்போ SK 26ல் நடக்க பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது.